எங்களோட சலூன்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அண்ட் தென் எங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது அண்ட் சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ் இதை பற்றி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. 2017 வந்து உடுமலைப்பேட்டைங்கிற ஒரு சின்ன ஊரில் வந்து லைக் நெய்பர்ஹுட் சலூன்ங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் வை ஸ்டூடியோ 7ங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது நேம் வந்து எல்லாருமே பர்டிகுலராக கேட்பாங்க. ப்ரைடல் ஏரியா வந்து ப்ரைடல் ஸ்டூடியோன்னு இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஸ்டூடியோங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்புறம் 7ங்கிறது வந்து தோனியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த 7 வச்சோம். பிராண்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே வாட் வி திங்க் இஸ் டெவலப்பிங் பிராண்ட் மட்டும் நமக்கு நாட் வித் ஹெல்ப்ஃபுல். நம்ம ஒரு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இதுக்காக சல்வான் பண்ணணும், நாங்கள் வந்து அடுத்த பிராண்டில் வந்து கேட்கும்போது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. இதுவும் நம்ம வந்து கோவிட் டைமில் கூட நம்மளது வந்து அந்தளவுக்கு பெருசாக க்ரோத் ஸ்டாப் ஆகவே இல்லை இல்லைங்களா சார்? நம்பர் ஆஃப் சலூன்ஸ் வந்து நம்மளோட ஆக்சுவலாக வந்து கம்பேரிங் டு அதர்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர் ஆஃப் சலூன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம 2020 இருக்கட்டும் 21 இருக்கட்டும் நம்பர் ஆஃப் சலூன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணது அந்த பீரியட் தான். நம்ம பிராண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 35 லேக்கில் வந்து ஒரு சலூன் நம்ம பண்ணிடுறோம். நம்ம மேக்ஸிமம் 35 லேக்கில் நம்ம ஒரு இது பண்ணிடுறோம். ஸோ ROIங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 24 to 30 months மேக்ஸிமம் நம்ம எடுத்துடுறோம். நம்ம அது ஒரு பெரிய ப்ளஸ்.